மகா சிவராத்திரி. ஸோ இதை பற்றியும் இதனுடைய சிறப்புகள் பற்றியும் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? உலகமே இந்த வாட்டி கும்பிட போகுது. உலகமே கும்பிடக்கூடியது இந்த மகா சிவராத்திரி. சிவனுக்கு வழியாக இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி. ஏன்னா சூடு தன்மைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி குளிர்ச்சி தன்மைகள் போகுது. அதுதான் உண்மையான லூனாரோட நம்மளோட வரைபடத்தோட லூனாரோட ஒவ்வொரு காலகட்டங்கள் வானிலை வழிகள் மாறக்கூடிய தன்மைகள் அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தன்மையை தான் நம்ம இதை சொல்கிறோம். அதுதான் உண்மையான விஷயங்கள். அந்த லூனார் மாறுறப்போ ஒரு நாள் இரவு நைட்டில் நம்ம முழிக்கிறப்போ புரிதனுக்கு அந்த குளிர்ச்சியான தன்மையாக உடலில் பார்த்தது சூடு தன்மை ஏற்பட்டு உடலில் வழி மாறுது. அதுவே அந்த சூடு தன்மையினால் அப்புறம் அந்த சூடு தன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் நம்ம உடலை மாற்றக்கூடிய தன்மைகளாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நாள் முழுதும் நம்ம நைட்டில் முழிக்கிறோம். அது பக்காட்டு எல்லா மாதமும் மாத சிவராத்திரி வருது. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த சிவராத்திரி என்றைக்குமே மிக மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரிக்கு வருது எப்போவுமே இந்த மார்ச் மாதத்தில் வரும். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வழி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மாசி மாதம், இந்த பிப்ரவரி தொடக்கத்திலே வந்தது. ஸோ இந்த மாசி மாத தொடக்கத்திலே இதுக்கான வழி வந்தது. இறைவனோட வழி, இறைவனை வழி பண்ணி தூதிக்கிறப்போ அந்த நாளில் கண்முழிச்சு வழிபடுறப்போ நமக்கு முத்திகள், நமக்கு இறையோட வழிகள், இப்போ தான் நான் சொன்னேன் சக்கரங்கள் ஏகிறது, இன்ட்யூஷன்ஸ், இந்த இன்ட்யூஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ செயல் போங்க. இதுதான் ரொம்ப நல்லது. ஆன்மீகம்தான். எவ்வளோ பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஆன்மீகம், தெய்வ வழிகள், ப்ரேயர் ஒவ்வொரு வீட்டில் பண்ண சொல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்குன்றதை சொல்கிறேன்.